அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வாஸ்து. வாஸ்துவை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் இது ஒரு சடங்கு இல்ல வழக்குன்னு தெரியாது. இது இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து எனர்ஜியும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சயின்ஸ் என்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். சில பேர் பிளாட் வாங்குவாங்க, சிலர் கட்டிய புது வீடு வாங்குவாங்க, அல்லது ரீசேல் பண்ண ப்ராப்பர்ட்டியை வாங்குவாங்க. அவங்களுக்கான வாஸ்து என்னன்னு நம்ம பார்ப்போமா? ஒரு நல்ல பிளாட் ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கணும். சவுத் வெஸ்ட் கார்னர் உயரமாகவும் நார்த் ஈஸ்ட் கார்னர் தாழ்வாகவும் இருப்பது நல்லது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னர் ஓப்பன் ஸ்பேஸ் ஆகவும் சவுத் வெஸ்ட் ஓப்பன் ஸ்பேஸ் குறைவாகவும் இருப்பது நல்லது. தெருக்குத்து, அதாவது ஸ்ட்ரீட் கனெக்ஷன் நார்த் ஈஸ்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பர்ச்சேஸ் ப்ராப்பர்ட்டியோட வாஸ்து என்னன்னு பார்ப்போமா? வீடு கட்டவோ அல்லது வாங்கவோ தை மாசி சிறந்த மாதம். ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி போன்ற மாதங்களில் வீடு கட்டவோ வீடு வாங்கவோ கூடாது. செப்டிக் டேங்க் வடமேற்கில் இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது மெயின் டோர். சவுத் ஃபேசிங் வீடுகளுக்கு சவுத் ஈஸ்டிலையும், நார்த் ஃபேசிங் வீடுகளுக்கு நார்த் ஈஸ்டிலையும், ஈஸ்ட் ஃபேசிங் வீடுகளுக்கு நார்த் ஈஸ்ட்லையும், வெஸ்ட் ஃபேசிங் வீடுகளுக்கு நார்த் வெஸ்ட்லையும் இருப்பது மிகவும் நல்லது. அடுத்தது படிக்கட்டுகளுக்கான வாஸ்து. வெளிப்புறத்தில் கட்டும் படிக்கட்டுகளுக்கு தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு. உள்புறம் கட்டும் படிக்கட்டுகளுக்கு சவுத் மற்றும் வெஸ்ட் நல்ல கிழக்காகும். தெற்கு அல்லது மேற்கு பார்த்து படி ஏற. வடகிழக்கில் மாடிப்படி அமைக்கவே கூடாது. அது உங்களுக்கும் உங்கள் வீடுகளுக்கும் நல்லது அல்ல. கழிப்பறை அமைக்கும் இடங்கள் சென்டரில் வைக்கக்கூடாது. ஈசானி அல்லது கன்னி மூலையில் வைக்கவே கூடாது. மெயின் டோர் நேராக வைக்கக்கூடாது. மேற்கில் வடமேற்கில் வைக்கலாம் அல்லது தெற்கில் வைக்கலாம். வாய்ப்பில்லை எனில் தென்கிழக்கிலும் வைக்கலாம். அலமாரியில் வடக்கில் அல்லது தெற்கில் வைக்கக்கூடாது. பூஜை ரூமையும் சமையல் அறையிலும் அருகில் வைக்கவே கூடாது. நீங்க கட்ட போற வீட்டுல அறைகள் அமைக்கக்கூடிய இடங்கள் மாஸ்டர் பெட்ரூம் கன்னி மூலையில் வைக்க வேண்டும். கிச்சன் ஃபேசிங் ஈஸ்ட் சைட் அக்னி மூலையில் வைக்க வேண்டும். பூஜை ரூம் ஃபேசிங் ஈஸ்ட் சைட் மற்றும் லிவிங் ரூம் ஆர் ஸ்டடி ரூம் ஈசானி மூலையில் வைக்க வேண்டும். செகண்ட் பெட்ரூம் மற்றும் ஸ்டோர் ரூமை வாயு மூலையில் வைக்க வேண்டும். காம்பவுண்ட் கேட் அமைக்கக்கூடிய இடங்கள் உங்களுடைய வீட்டின் சின்ன கேட்டை உங்களுடைய வாசலுக்கு எதிராக வைக்க வேண்டும். ஆழ்துளை கிணறு நார்த் ஈஸ்டில் இருப்பது மிகவும் நல்லது. இந்த வீடியோல இந்த விவரம் போதும் நான் நினைக்கிறேன். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.